முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்கான நாடகங்கள் நடத்தப்படுகின்றன என்று தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துநீதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துநீதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்சேக்கள் தங்கள் அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்ய வேண்டிய நிலையில் அவர்கள் எங்கும் செல்ல முடியாது என்று கூறி அனுதாபத்தை பெற முயற்சிக்கின்றார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் உரிமை ரத்து யோசனையை நிறைவேற்றிய பிறகு நாடு சரியான பாதையில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதன் வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளது என்று அமைச்சர் சுனில் ஹந்துநீதி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காலே கார்டன் இல்லத்துக்கு புறப்படும் போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மொட்டு அரசியல்வாதிகள் கூடி வழி அனுப்பியிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் தான் அரசியலை விட்டு ஒருபோதும் செல்லப்போவதில்லை என்றும் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த தனது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு விடைபெறுவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச எக்ஸ் கணக்கில் தனது தந்தை எல்லாம் தொடங்கிய இடத்துக்கு திரும்பிவிட்டதாகவும், உண்மையான பலம் பதவிகள் அல்லது சலுகைகள் இருந்து அல்ல, மக்களின் அன்பில் இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் டயஸ்போராவை திருப்திப்படுத்தவே அனுர அரசு இவ்வாறு நடந்து கொள்வதாக விஜயராம இல்லத்தின் முன்னாள் கூடியிருந்த மஹிந்த ஆதரவாளர்கள் கூச்சலிட்டதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.